ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மிளகு சாதம் எப்படி சிம்பிளாக சூப்பராக வீட்டில் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கானில் ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரும். பாருங்கள், ஒயிட் ரைஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து கொஞ்சம் வரையாக வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கடுகு நல்லா பொரியணுங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலரிக்கோங்க. அதுக்கப்புறமா அது செவந்த உடனே அந்த 3 காஞ்ச மிளகாய் வந்து வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா, அதை வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கிள்ளி வச்சுருக்கேன். அதுவும் இந்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் செவுக்கிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உப்பு வந்து தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுலேயே எண்ணெயிலேயே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து சாதத்தில் வந்து உப்பு போட்டு வெடிப்பேங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது வந்து இந்த ஓரளவுக்கு ப்ரௌனாக இருந்தது தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து ப்ரௌனாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா சாதத்தை வந்து நல்லா உதிரியாக வந்து இந்த மாதிரி போட்டு கலரிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்தா பிடிக்கும்னா நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கலரிட்டிங்களா, மிளகு சாதம் ரெடி ஆகிடும். இது வந்து ஏன்னா நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன்னா நம்ம கலருக்காக சேர்த்துருக்கேன். வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்தோன்னா ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும், பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து லெமன் ரைஸ் மாதிரி இருக்கும். மிளகும் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க, அதுவும் இந்த கொரோனா டைமில். அதனால் மிளகும் மஞ்சளும் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.